இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஆக்சுவலா நான் சொல்லணும்னு இருக்காங்க. அதாவது கரெக்ட், சிவம் தூபேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா கரெக்டான கன்கஷன் சப்ஸ்டிடியூட் கிடையாதுன்றத நம்ம எல்லா இந்தியன்ஸுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். கரெக்டா? ஆல்மோஸ்ட் 98% ஆஃப் த இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஃபேரே இல்லை, இட்ஸ் வெரி அன்ஃபேர் தான் சொல்லிட்டோம். ஓகே, ஸோ எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. ஜாஸ் பட்லர் போய் போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவரோட வெறுப்பை காமிச்சது, அது எல்லாமே ஓகே, எனக்கு புரிஞ்சுதுங்க, கரெக்ட் தான், எல்லாமே ஒத்துக்கிட்டோம். பட் அந்த விஷயத்த அப்படியே திருப்பி கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. அவர் டாஸ்ல வந்துட்டுல பிளேயிங் 11 சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோட 4 இம்பாக்ட் பிளேயர்ஸ் யாருன்னா இந்த மாதிரிலாம் பயங்கரமா நக்கல் அடிச்சாரு. சரி, ஓகே, ஃபைன், விடுன்னு சொல்லியாச்சு. பட் இன்னொரு பக்கம் கமெண்டேட்டிங்ல மேட்சுக்கு முன்னாடி கெவின் பீட்டர்சன் சிவம் துபேவோட போலிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக நான் வெயிட் பண்றேன், அவர் 140-150 கிலோமீட்டர்ல வந்து போட்டு 2-3 விக்கெட்ஸ் எடுக்க போறாரு, ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இட், இவ்வளவு சீனா போட்டான். கட்சியில என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா என் தலைவன் சிவம் துபே வந்து போலிங் போட்டு சால்ட் விக்கெட்டையும் பெத்தல் விக்கெட்டையும் எடுத்துட்டான். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கரெக்டா கமெண்டேட்டிங் பண்ணது யாருன்னு பார்த்தா நம்ம ஐயாசாமி கெவின் பீட்டர்சன். கரெக்டா தொக்கா மாட்டினாரு. அதாவது தலையில துண்டு போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, கிரிக்கெட்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. 2019 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல இங்கிலாந்துக்கு இது நடந்திருக்கு. அவங்களுக்கு சாதகமா சில விஷயங்கள் போச்சு, புரியுது அவங்களுக்கு. அதே மாதிரி இந்தியாவுக்கு சாதகமா இந்த விஷயம் போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஏதோ தப்பே பண்ணாத மாதிரியும் இவங்க சைடுக்கு எதுவுமே வந்து அட்வான்டேஜா வந்து எதுவுமே வராத மாதிரியும் நடிக்க கூடாது. அதே மாதிரி ஒரு பிளேயரை ஓவரா டம்மி பண்ணக்கூடாது. சிவம் துபே நல்ல பேட்ஸ்மேன் தான், பயங்கரமான போலர் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஓவரா அவரை பத்தி பேசினதுனால அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி இவங்களுக்கு மொக்க பண்ணி விட்ட மாதிரி தானே ஆச்சு. கடைசியில கண்டிப்பா இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு இந்த 4-1 சீரீஸ் லாஸ் நினைச்சு கதறுவாங்க, அழுவாங்க, கூவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இங்கிலீஷ் மீடியாவும் சரி, கெவின் பீட்டர்சனும் சரி, அதை விட முக்கியமா மைக்கேல் வானும் சரி. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF, உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்தியா vs இங்கிலாந்து 5th T20 மேட்ச் அட் மும்பை நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல இந்தியா 150 ரன்ஸ் வித்தியாசத்துல ஒரு கிரஷிங் டிஃபீட்டை கொடுத்துட்டாங்க இங்கிலாந்துக்கு. ஸோ டெஃபினட்டா இங்கிலாந்து வில் பி டிசப்பாயிண்டட். ஏன்னா இந்த T20க்குள்ள வரும்போது டெஃபினட்டா அவங்க எப்படியாவது ஒரு மேட்சை வின் பண்ணி 2-3 சீரீஸை தோத்தா டீசெண்டா இருக்கும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. பட் எக்ஸாக்ட்லி அது நடக்கல. இன்ஃபேக்ட் இந்தியா இந்த மேட்ச்ல கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிட்டாங்க இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் 4-1 டிசர்வ் டு வின் திஸ் சீரீஸ். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. we have to give huge credit to Abhishek Sharma's fantastic 100. அவரோட செகண்ட் T20 100, 135 of 54 பால்ஸ் சூப்பரா விளையாடினாருங்க. எனக்கு என்ன அபிஷேக் சர்மா கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த இன்னிங்ஸ்ல வழக்கம் போல அவர் அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு கம்மி பால்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 100 அடிச்சாரு. பட் ஒரு எண்ட்ல விக்கெட்ஸ் விழ ஆரம்பிச்சது. அவர் 11th ஓவர்லேயே கிட்டத்தட்ட 100 அடிச்சிட்டாரு. ஒரு எண்ட்ல விக்கெட்ஸ் விழுதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அவரோட இன்னிங்ஸை கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணாரு. ப்ரொலாங் பண்ணதுல எக்ஸ்ட்ரா ஒரு 35 ரன்ஸ் அடிக்க முடிஞ்சது. அது டீமுக்கு ஒண்ணுமே யூஸ் ஆச்சு. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் மும்பை விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா பிளாட் விக்கெட் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் நியூ பேட்ஸ்மேன் வரும்போது பாத்தீங்கன்னா பால் கொஞ்சம் லைட்டா ஹோல்ட் ஆகி கிரிப் ஆகி வருதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சோ அதனால என்ன பண்ணாருன்னா அபிஷேக் சர்மா அந்த இன்னிங்ஸ் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணாரு. அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அவருக்கு சப்போர்ட்டிவா நல்ல நல்ல நாக்ஸ், ஆக்சுவலா க்ரூஷியல் கேமியோஸ் வந்து சில பிளேயர்ஸ் எல்லாம் இந்தியால இருந்து ஆடி கொடுத்துட்டு போனாங்க. சோ டெஃபினட்டா நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த மேட்சை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு. முதல்ல டாஸ்ல இருந்து வருவோம். சோ டாஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இங்கிலாந்து டாஸ் பண்ணி போலிங் எடுத்தாங்க. சோ எனக்கு நம்ம எல்லாருக்குமே என்ன தோணும், மும்பையா வாங்கடே ஸ்டேடியம், அது பிளாட் ட்ராக்டா, சின்ன கிரவுண்டு, எந்த டார்கெட் இருந்தாலும் சேஸ் பண்ணலாம் அப்படிதான் தோணும். சோ நான் என்ன நினைச்சேன்னா பேசிக்கலி எந்த கேப்டன் டாஸ் இன் பண்ணாலும் போலிங் தான் எடுப்பாங்கன்னு. பட் சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க டாஸ் இன் பண்ணா பேட்டிங் தான் எடுத்திருப்போம். சின்ஸ் நாங்க சீரிஸ் வின் பண்ணதுனால வி வாண்ட் டு ட்ரை அவுட், ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடியும் எப்படி நாங்க பெர்ஃபார்ம் பண்ண போறோம்ன்றதை வி வாண்ட் டு ட்ரை அவுட்னு சொன்னாரு. அது சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. ஸோ அதுக்கு அவருக்கு ஒரு ஹியூஜ் கிரெடிட். அண்ட் அது ஒரு நல்ல டிசிஷனா தான் போச்சு. ஏன்னா போக போக பாத்தீங்கன்னா இந்த பிச் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. நீங்க வேணா பாருங்க, அந்த அளவுக்கு ஈஸியா இல்ல ஸ்லாக் விளையாடுறதுக்கு, புரியுதா உங்களுக்கு. ஒன்ஸ் அந்த பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் பால் லைட்டா ஹோல்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பேட்டட் ஷாட்ஸ் எல்லாம் அந்த விக்கெட்ல விளையாட முடியல. நிறைய பேட்ஸ்மேன்ஸ் ஆட போய் கடைசியில கூடிதான் நட்டினாங்க. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு ஹியூஜ் ஸ்கோர் போஸ்ட் பண்ணாங்க, 247. ஒரு ஸ்டேஜ்ல என்ன தோணுச்சுன்னா 260, 270 கூட அடிப்பாங்கன்னு தோணுச்சு. பட் ஸ்டில் 247 இஸ் a ஹியூஜ் ஸ்கோர். என்னதான் அது ஒரு பேட்டிங் விக்கெட்டா இருக்கட்டும், என்னதான் அது ஒரு பாட்டா விக்கெட்டா இருக்கட்டும், என்னதான் அது ஒரு சின்ன கிரவுண்டா இருக்கட்டும், 247 இஸ் a ஹியூஜ் ஸ்கோர். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அபிஷேக் சர்மா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு 135 அடிச்சாரு, அதுல எந்த டவுட்டும் இல்ல. பட் அதே மாதிரி சஞ்சு சாம்சன் எடுத்துக்கோங்க, செம்மையா ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஆர்ச்சர் ஓவர்ல 16 ரன், 2 சிக்ஸ், ஒரு பவுண்டரி. ஓகேதான், இன்னைக்கு சஞ்சு சாம்சன் ஸ்பெஷல் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள மார்க்வுட் பால்ல அதே மாதிரியே ஷார்ட் ஆர்ம் ஜாப்
அவுட் ஆயிட்டு போனாரு. ஸோ 5 மேட்ச்லயும் ஒரே மாதிரி அவுட் ஆயிருக்காரு. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கான ஒரு சீரிஸ் தான் சஞ்சு சாம்சனுக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் திலக் வர்மா வந்தாரு. திலக் வர்மா நல்லா சப்போர்ட் பண்ணாருங்க அபிஷேக் சர்மாக்கு. ஏன்னா ஒரு எண்ட்ல அபிஷேக் சர்மா விட்டாம அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தாரு. இவர் ஒரு எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ பவுண்டரி அடிச்சாரு. பிளஸ் சிங்கிள்ஸும் ரொட்டேட் பண்ணி அந்த ஒரு 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குரூஷலா இருந்தது இந்தியாவுக்கு அந்த டைம்ல. அந்த 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்ல எடுத்து பாத்தீங்கன்னா 22 ரன் தான் இவர் அடிச்சிருப்பாரு திலக் வர்மா. முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா தான் டாமினேட் பண்ணிருப்பாரு. பட் திலக் வர்மா ஒரு எண்ட்ல ஸ்டே பண்ணதுனாலதான் அபிஷேக் சர்மானாலே ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆட முடிஞ்சது. அதுக்கப்புறம் திலக் வர்மா அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் சிவம் துபே இறங்கினார். சிவம் துபே இறங்கி அவரோட பார்ட்டை பிளே பண்ணிட்டு போனாருங்க. ஜஸ்ட் 13 balls 30 runs பக்காவா அடிச்சு கொடுத்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு கொஞ்சம் விக்கெட்ஸ் விழ ஆரம்பிச்சது. இந்தியா வேர் லிட்டில் அண்டர் ட்ரபிள். சூரியகுமார் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் தி ஆர்டர்ல பெருசா அடிக்கல ஒன்ஸ் அகைன். ஸோ சஞ்சு சாம்சன் ஆஸ் வெல் அஸ் சூரியகுமார் யாதவ் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வருத்தம் இந்த சீரீஸ்ல, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் அதர் பேட்ஸ்மென்ஸ் ஹவ் ஸ்டெப்ட் இன். அதனாலதான் இந்தியானால இந்த சீரீஸ் வந்து 4-1 வின் பண்ண முடிஞ்சது. அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 7 விக்கெட் விட்டுட்டாங்க. பட் ஸ்டில் ஸ்கோரை ஏத்திட்டாங்க இந்தியா. தட் இஸ் வாட் அங்கதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ்ல இங்கிலாந்து போலர்ஸ் கொஞ்சம் கம்பேக் ஆனாலும், விக்கெட்ஸ் எடுத்து கம்பேக் ஆனாலும், பட் ஸ்கோரை வந்து பாத்தீங்கன்னா அப்பவே இந்தியா ஏத்திட்டாங்க. அதனால லாஸ்ட் 2 ஓவர்ல பெருசா ரன் வரலன்னா கூட they could able to manage the 247. நான் கூட என்ன நினைச்சேன்னா மினிமம் 260 கண்டிப்பா வந்துருவாங்கன்னு நினைச்சேன். பட் ஸ்டில் 247 இருக்கும் அவங்க அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணிட்டாங்க. எனிவேஸ் 247 இஸ் a big scoreல. ஸோ இங்கிலாண்டோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலா நிஜமாவே எல்லாருமே அடிவானாங்க, சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே அவர் வந்து மேட்ச் டு மேட்ச் 4 ஓவர் 60, 4 ஓவர் 55, 4 ஓவர் 52 சொல்லி தான் இந்த சீரீஸ்ல ஃபுல்லா கொடுத்திருக்காரு. அந்த பழைய ஜோஃப்ரா ஆர்ச்சரை பார்க்க முடியல. இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, எதுக்காக சகீப் முகமது வந்து டிராப் பண்ணிட்டு மார்க் வுட் எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. பிகாஸ் சகீப் முகமது போன மேட்ச்ல தான் 3 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கினாரு. வெஸ்ட் இண்டீஸ் மேட்சஸ்லாம் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாரு இந்த T20ஸ்ல. பட் எதுக்காக அவரை டிராப் பண்ணி மார்க் வுட் எடுத்துட்டு வந்தாங்க? மேபி எக்ஸ்ட்ரா பேஸ் இந்த வேங்கடேல எஃபெக்டா இருக்கும்னு நினைச்சு கொண்டு வந்தாங்களா? பட் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா எஃபெக்டா இல்ல. மார்க் வுட் டீசெண்டா போட்டாரு. பட் ஸ்டில் சகீப் முகமது நியூ பால்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டிருப்பாரோ மார்க் வுட்டை விடன்றது என்னோட ஒரு கருத்து. ஸோ அங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா இங்கிலாந்து, அதான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அண்ட் அதில் ரஷீதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா எஃபெக்டிவா இல்லை இந்த விக்கெட்ல. ஏன்னா இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இந்த விக்கெட்ல பெருசா டேர்ன் இல்லை. அண்ட் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்காங்க ஸ்லாக் பண்றதுக்கு. யார்? அதில் ரஷீத. சோ அந்த ஆங்கிள் அபிஷேக் சர்மா வந்து பாத்தீங்கன்னா அதில் ரஷீத பிரிச்சு மேஞ்சிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். சோ 4 T20லயும் அதில் ரஷீத் சூப்பரா போட்டாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த ஒரு மேட்ச்ல தான் ஒரு அடி வாங்கிட்டாரு. அது மெயின்லி டியூ டு அபிஷேக் சர்மாவோட ஹீரோயிக்ஸ்னால தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் சேசிங்ல நான் என்ன ஆக்சுவலா பர்சனலா நினைச்சேன்னா, இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஏன்னா வேங்கடே விக்கெட் நல்லா தான் இருக்கும். என்னதான் ஹோல்ட் ஆகி வந்தாலுமே ரன் ஸ்கோர் பண்ணலாம். சின்ன கிரவுண்ட் தான், லைட்டா பாட்டம்ல பட்டா கூட 6 போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படின்னும் போது இந்தியா கிட்ட வேற ஒரே ஒரு பேஸ் போலர் தான். ஸோ ஸ்பின்னர்ஸ் ஓரியன்டா இருக்காங்க. ஸோ ஷார்ட் பவுண்டரிஸ் கண்டிப்பா பேட்ஸ்மேன் 6 நிறைய அடிக்கலான்ற மாதிரி நான் யோசிச்சேன். ஸோ அட்லீஸ்ட் இங்கிலாந்து வந்து இந்த மேட்சை வின் பண்ணலன்னா கூட ஒரு 200 மேல அடிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. பட் நெவர் தாட் தட் தே வில் கெட் ஆல் அவுட் ஃபார் 97. 97க்கு ஆல் அவுட் ஆவாங்க நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. சரியான ஸ்டார்ட் ஆக்சுவலா. ஃபில் சால்ட் வந்து ஒரு அருமையான ஸ்டார்ட் கொடுத்தாரு. செம நாக் விளையாண்டாருங்க. அதாவது 97ல ஃபில் சால்ட் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55க்கு மேல அடிச்சிருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் பெத்தல் ஒரு 10 ரன், அதாவது டபுள் டிஜிட் நம்பர். மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா டெலிபோன் நம்பர் மாதிரி தான் ஆடி போயிருக்காங்க. சோ ஃபில் சால்ட் இந்த இன்னிங்ஸ் ஆனதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் 2 T20ல ஒரு நாக் விளையாடி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஃபில் சால்ட், கண்டிப்பா இங்கிலாந்து ஒரு மேட்ச் வின் பண்ணிருப்பாங்க. சோ எல்லாமே போய் கடைசி மேட்ச்ல அடிச்சு என்னப்பா பிரயோஜனம்ன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் 22 balls 55, அட்லீஸ்ட் இங்கிலாந்துல இருந்து அவர் ஒருத்தராவது அந்த கவுண்டர் அட்டாக் பண்ணாரு. அந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து மேனேஜ்மெண்ட் ஹாப்பியா இருந்திருப்பாங்க. ஏன்னா சால்ட்டும் அடிக்கலன்னா எந்த ரன்ஸ்ல ஆல் அவுட் ஆயிருப்பாங்க இங்கிலாந்து யோசிச்சு பாருங்க. சோ மத்த எல்லா இங்கிலாந்து பேட்ஸ்மேன் லிட்டரலி என்ன நினைச்சாங்கன்னா, அந்த டார்கெட் பெருசா, அதனால இஷ்டத்துக்கு சுத்துறாங்க. பிளஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த என்டையர் சீரிஸ் அவங்க ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. சோ அதனால அந்த லென்த்தை பிக் பண்ணி அடிக்கிறதும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஸ்வீப் ஆடுறாங்க, இஷ்டத்துக்கு சுத்துறாங்க. சோ அவங்களோட டிஸ்மிசல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டையர் T20 சீரிஸ்ல அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா தான் இருந்திருக்கு. சில மேட்சஸ்ல போல்ட் ஆயிருக்கலாம், பட் நிறைய அந்த கொடி கட்டி தான் அவுட் ஆறாங்க. ஆக்சுவலா நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடி நட்டி தான் அவுட் ஆறாங்க. நிறைய தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் லிட்டரலி இந்த பிச்சும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேட்டுக்கு லைட்டா வரல. ஒன்ஸ் அந்த பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பால் கொஞ்சம் லைட்டா ஹோல்ட் ஆச்சு. அப்படின்னும் போது இந்த பர்டிகுலர் வேங்கடே விக்கெட்ல நான் என்ன அசஸ் பண்ணேன்னா, ஸ்ட்ரெயிட் பேட் ஷாட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஹர்திக் பாண்டியா கூட வந்து பாருங்களேன், ஒரு பால் சூப்பரா அப்படி அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு புல் ஷாட் ஆனாரு. எதுவுமே கச்சாமுச்சான்னு சுத்தல. அவர் அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு. பட் அதர் பிளேயர்ஸ் அபிஷேக் சர்மா கூட எடுத்துக்கோங்க, நிறைய கிராஸ் பேட் ஷாட் இல்லை, எல்லாமே ஸ்ட்ரெயிட் பேட் தான் ஆனாரு. அவர் அடிச்ச அந்த 135 ரன்ஸ்ல நீங்க எடுத்து பாருங்க, முக்காவாசி ஷாட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் த பேட்ல தான் இருக்கும். எதுவுமே அப்படி ஸ்வைப் போல் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. முக்காவாசி ஸ்வீப்பே அவாய்ட் பண்ணிருப்பாரு. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. சோ அதனால இங்கிலாந்து பேட்ஸ்மேன் அதுல இருந்து சில விஷயங்களை கத்துருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஈவன் ஃபில் சால்ட் கூட பாத்தீங்கன்னா நிறைய ஷாட்ஸ் வந்து டவுன் த கிரவுண்ட் தான் ஆடி இருப்பாரு பாருங்க. கவர்ஸ்ல ஸ்ட்ரைட் டிரைவ் 2-3 ஷாட்ஸ் இப்படி ஆடி இருப்பாரு.
கத்தி அடிச்சிருப்பாரு அப்படின்னு அக்ராஸ்ல ஆடி இருப்பாரு. பட் முக்காவாசி ஷாட்ஸ் வந்து வீல தான் ஆடி இருப்பாரு பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணி. சோ அந்த மாதிரி விளையாடி இருக்கலாம். பட் நீங்க மத்த பேட்ஸ்மேன் எல்லாருமே எடுத்துக்கோங்க, ப்ரூக்கா எடுத்துக்கோங்க, லிவிங்ஸ்டனா எடுத்துக்கோங்க, ஈவன் ஜோஸ் பட்லரே நான் வந்து ஐ வாஸ் லிட்டில் சர்ப்ரைஸ்ட். புரியுதா உங்களுக்கு? அவர் இறங்கி அது ஷார்ட் பிச் பாலே இல்ல. ஓகே, அது ஒரு மாதிரி லென்த் பால் ஆஃப் சைட்ல, அவர் வந்து அது பேக் ஃபுட்ல போய் ஆஃப் சைட்ல பஞ்ச் ஆட வேண்டிய பால் அவர் வந்து புல் ஆடுறன்னு சொல்லி டாப் பேஜ் வாங்கி அவுட் ஆனாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப டெஸ்பிரேஷன் தெரிஞ்சுது இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா. அந்த ஒரு பயங்கரமான ஒரு டெஸ்பிரேஷன் தெரிஞ்சுது, அடிக்கணும்டா, எல்லா பாலும் அடிக்கணும்டா, ஸ்பின்னர்ஸ் வந்து போட்டாலே நம்ம அடிக்கணும்டா அப்படின்ற மாதிரி. அதுக்கு ரீசன் என்னன்னா ஷார்ட் பவுண்டரிஸ், மிட் விக்கெட்லாம் பாத்தீங்கன்னா ஷார்ட் மிட் விக்கெட் பவுண்டரிஸ் எல்லாமே. அதனால நம்ம அப்படி வளைச்சு விட்டோம்னா 6 போயிடும் ஃபிளாட்டான்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அங்க கோட்டை விட்டாங்க, பிச்சை அசஸ் பண்ண விட்டுட்டாங்க. இது ஃபிளாட் ட்ராக் தான். பட் நியூ பால் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல லைட்டா ஒரு ஹோல்ட் ஆச்சு பிச்சு, கொஞ்சம் அசஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் பேட் யூஸ் பண்ணி ஆடி இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 180 ஒரு 200 அடிச்சிருப்பாங்க. டெஃபினட்டா 97 ஆல் அவுட் இருக்க மாட்டாங்க. 10 ஓவர்லாம் கேம் வந்து முடிஞ்சிருக்காது. ஸோ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அட் சேம் டைம் யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு இந்தியன் பவுலர்ஸ். முகமது ஷமி கம்பேக் ஆனாரு. என்னதான் அந்த ஒரு ஓவர்ல சால்ட் வந்து பாத்தீங்கன்னா முகமது ஷமியை சம காட்டு காட்டினாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல சம்மடி அடிச்சாரு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் ஷமி நல்லா கம்பேக் ஆகி 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஹர்திக் பாண்டியா 2 மேட்சா போலிங்ல அடி வாங்குறாரு, அது வேற விஷயம். அதுக்காக தான் நான் ஒரு முறையும் சொல்லுவேன், என்னதான் இந்த சீரிஸ் இந்தியா 4-1 வின் பண்ணிட்டாலும் டெஃபினெட்லி இந்தியா ஷுட் கோ வித் அனதர் பேசர். இது இங்கிலாந்தோட நீங்க வின் பண்ணிடலாம், இங்கிலாந்தோட ஒர்க் அவுட் ஆயிடலாம். ஆனா மத்த டீமோட ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ரிஸ்க் தான். ஓகேங்களா? இது என்னோட முழுக்க பாயிண்ட் ஆஃப் வியூ. அவ்வளவுதான். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் ஷமிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஹர்திக் பாண்டியா எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. பிஷ்னாய் நல்லா போட்டாரு, ஒரு ஓவர் போட்டாரு, விக்கெட் எடுத்தாரு. அபிஷேக் சர்மா உள்ள கொண்டு வந்தாரு. ஆக்சுவலா சூரியகுமார் யாதவ், வருண் சக்கரவர்த்தி ஆஸ் யூசுவல் செம்மையா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் வருண் சக்கரவர்த்தி இஸ் அ விக்கெட் டேக்கர். அவர் எடுத்த விக்கெட்லாம் பாருங்க, ஜாஸ் பட்லர், லிவிங்ஸ்டன். ஓகே, பட் இதை விட பெரிய ஹைலைட்டே என்னன்னு பாத்தீங்கன்னா சிவம் துபேங்க. அதாவது எனக்கு இங்கிலாந்து கிட்ட ஒரு விஷயம் என்ன பிடிக்கலன்னு பாத்தீங்கன்னா, எஸ் நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்ல, அதாவது கன்கஷன் சப்ஸ்டியூட் வந்து ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்தது துபேக்கு பதிலாக இது ஃபேரே இல்லைன்னு சொல்லி இந்தியன்ஸ் நம்மளே எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டோம். ஓகே, பட் அவங்க வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் அவரோட அந்த கோவத்தை காமிச்சது அது எல்லாமே வந்து எனக்கு புரிஞ்சுது. பட் அது முடிஞ்சு போச்சு. ஓகே, டன் அண்ட் டஸ்டட். ஓகே, நீங்களும் 2019ல நிறைய விஷயங்கள் பண்ணீங்க, இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ல அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுவும் ஒரு தப்பு தான். பட் அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. டாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரவி சாஸ்திரி கிட்ட பேசும்போது பிளேயிங்ல வந்ததுதான் பிளஸ் 4 இம்பாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்றாரு. ஏன்பா அழுவுறீங்க? இதுதான் பிரச்சனை இங்கிலாந்து கிட்ட. ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா இவங்களுக்கு நடந்ததுன்னா, இவங்களுக்கு ஏத்த மாதிரி சாதகமா நடந்ததுன்னா கம்னு போயிடுவாங்க. ஓகே, ஆனா இதுவே வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டா நடந்துச்சுன்னா அழுதுகிட்டே இருப்பானுங்க. சீரீஸ் ஃபுல்லா, நாள் ஃபுல்லா, அதனால சொல்றது மாசம் ஃபுல்லா அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஜாஸ் பட்லர் கிட்ட அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, அதுக்கப்புறம் மேட்சுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கமெண்டேட்டர் லைக் கெவின் பீட்டர்சன் எல்லாம் கலாய்ச்சாரு. நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சிவம் துபே வந்து பயங்கரமா 130-140 கிலோமீட்டர்ல வந்து போலிங் போட்டு விக்கெட் எடுக்க போறாரு, 2-3 விக்கெட்ஸ். ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட்னு. சோனமுத்தா போச்சா? அந்த மனுஷன் என்னடானா வந்து சால்ட் விக்கெட்டையும் பெத்தல் விக்கெட்டையும் எடுத்துட்டு போயிட்டான். கமெண்டேட்டிங்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஐயாசாமி கெவின் பீட்டர்சன். என்ன அது இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி அவன் சிரிக்கிறான். அதான் நான் சொன்னேன், போச்சா? ஏற்கனவே புலம்புவீங்க, அழுவீங்க. உங்களோட இப்ப இங்கிலீஷ் மீடியாவும் சரி, மைக்கேல் வானும் சரி, கெவின் பீட்டர்ஸும் சரி, நீங்க எல்லாரும் இப்ப ஒப்பாரி வைக்க போறீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு. கரெக்டா? ஒப்பாரி வைங்களா? இதுதான் கர்மா. இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. கரெக்ட், நாங்களே தப்புன்னு ஒத்துக்கிட்டோம், அதோட மூடிக்கிட்டு அதோட அடுத்த வேலையை பாக்குறத வந்துட்டு சிவம் துபே கலாய்ச்சல்ல பாரு இப்ப வந்து 2 விக்கெட் எடுத்துட்டான். இந்த ஒரு மொக்க உங்களுக்கு தேவையான்ற மாதிரி எனக்கு ஆக்சுவலா பர்சனலா ஃபீல் ஆச்சு. சோ அவரு போட்டு அவர் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. சோ செமையா இருந்ததுங்க பாக்கிறதுக்கே. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இல்ல இப்படி ஒரு டாமினேஷனா கண்டிப்பா நம்ம ஹியூஜ் கிரெடிட் வந்து இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ்க்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் இந்த சீரீஸ்ல. சோ நான் என்ன நினைச்சேன்னா, ஸ்டார்ட் ஆஃப் த சீரீஸ்ல இந்த சீரீஸ் ரொம்ப டைட்டா போக போகுது, 3-2 முடியும், யார் 3 யார் 2 தெரியாதுன்னு தான் நான் சொன்னேன். பட் நெவர் தாட் 4-1 ஆக்சுவலா இந்தியா வின் பண்ணுவாங்க. மேபி 3-2 இந்தியா வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நீங்க அந்த குவாலிட்டி வைஸ் நீங்க பாருங்களேன், இங்கிலாந்தோட ஸ்குவாட நல்ல ஸ்குவாடுங்க இது கண்டிப்பா. பட் எங்க அவங்க பயங்கரமா மிஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்பின்னை விளையாடுற அந்த ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேக் ஆச்சு. பேட்ஸ்மேன்ஸ் எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் ஸ்பின் பயங்கரமா திணறாங்க. அதுதான் இந்தியா ஒரு வெப்பனா அந்த சீரீஸ்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னதான் நானும் சரி நிறைய பேரே வந்து கூவுனாலும் 2 ஃபாஸ்ட் பாலர் வச்சு விளையாடுங்கடான்னு சொன்னாலுமே, ஆனா அவங்களுக்கு நல்லா தெரியுது, இல்ல நாங்க ஸ்பின்னர்ஸ் 4 ஸ்பின்னர் எடுத்துட்டு போய் நாங்க வின் பண்றோம்ன்ற மாதிரி அந்த லெவலுக்கு இறங்கிட்டாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் தான் ஆயிருக்கு. அகைன்ஸ்ட் இங்கிலாந்து ஓகே இது ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம், பட் அகைன்ஸ்ட் அதர் ஆப்பனன்ஸ் இதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகுமா? அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குங்க. ஆப்வியஸ்லி அபிஷேக் சர்மா இந்த சீரீஸ்ல எவால்வ் ஆன விதம், ஏன்னா அது முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் இருப்பாரா மாட்டாரா, இனிமேட்டு அவரோட பொசிஷன் வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருந்தது இந்த சீரீஸ்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு சூப்பர் நாக் விளாண்டார் கொல்கட்டால, அதுக்கப்புறம் சின்ன நாக்ஸ் தான், சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனார், பாக்கிறதுக்கு பயங்கரமா இருந்தது, ஆனா அவுட் ஆயிட்டார். பட்
ஃபைனல் மேட்ச்ல 5th T20 வந்து பாத்தீங்கன்னா ஒரு திறமையான ஒரு 135 ரன்ஸ் அடிச்சாரு. ஸோ கிட்டத்தட்ட ஹி ஹஸ் ஷோன் இஸ் ஒர்த், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் டேக் அவேஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வி ஹேவ் டு சே அவர் ஸ்பின்னர்ஸ்ங்க. வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், ரவி பிஷ்னாயா இருக்கட்டும், அக்சர் பட்டேலா இருக்கட்டும், எல்லாருமே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கண்டிப்பா அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, ஹண்ட் பண்ணாங்க. லிட்டரலி இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸை அவங்கள ஹண்ட் பண்ணி அவுட் ஆகுறோம்டான்ற மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க இந்த 3 ஸ்பின்னர்ஸுமே. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு டேக் அவேவா நம்ம எடுத்துக்கலாம். அட் சேம் டைம் திலக் வர்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்னை மேட்ச்ல வின் பண்ணி கொடுத்த விதமா இருக்கட்டும், சிவம் துபே வந்து லாஸ்ட் 2 மேட்சா வந்து பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணதா இருக்கட்டும், போலிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணதா இருக்கட்டும், ஹர்ஷித் ராணா கன்கஷன் சப்ஸ்டியூட்டா வந்து அந்த டிசிஷன் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அன்னைக்கு ஹர்ஷித் ராணா வந்து செமையா போலிங் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அதுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும், கரெக்டா? ஸோ அதனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ஃபார் இந்தியா. மேபி வில் பி டிசப்பாயிண்டட் வித் சூரியகுமார் யாதவ் அண்ட் சஞ்சு சாம்சன், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. சம்டைம்ஸ் எல்லா சீரீஸ்லயுமே எல்லா பேட்ஸ்மேனுமே ஷைன் ஆவாங்கன்றது சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அவங்க 2 பேரும் 5 மேட்ச்லயுமே கிட்டத்தட்ட சிமிலரா அவுட் ஆறாங்களே, அது ஒரு வருத்தம் வேணா இருக்கு. தவிர இந்தியாவுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ். இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க. ஒன்னே ஒன்று வேணா பளிச்சுன்னு சொல்லலாம், என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைடன் கார்ஸ். இந்த மனுஷன் நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து விளையாடிருக்கலாம்ப்பா, ஏன் அவன் விளையாடல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பிரைடன் கார்ஸ் 2nd T20 வந்ததுல இருந்து ஓடும் போதெல்லாம் விக்கெட், தொட்டதெல்லாம் ஹிட்டுன்னுவாங்களா, அந்த மாதிரி பிரைடன் கார்ஸ் வரும் போதெல்லாம் விக்கெட். அவர் விளையாடின அந்த 4 மேட்ச்லயுமே. ஸோ அவர் ஹி சீம்ஸ் டு பி அ வெரி குட் பிளேயர். பேட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சில ஷாட்ஸ் எல்லாம் விளையாடுறாரு. ஸோ யூஸ்ஃபுல் போலிங் ஆல்ரவுண்டரா இருக்காரு இங்கிலாந்துக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அவரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பார்க் இந்த சீரீஸ் இங்கிலாந்துக்கு. அடுத்தது வேணா டு சம் எக்ஸ்டென்ட் ஜேமி ஓவர்டன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அடி வாங்கிருக்கலாம், லாஸ்ட் மேட்ச்ல அடி வாங்கிருக்கலாம். பட் நடுவில் அந்த 3 மேட்ச் வந்து கொஞ்சம் பெட்டரா போலிங் போட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆறாரோ, கொஞ்சம் நல்லா போடுறாரோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருந்துச்சு. பட் இந்த மேட்ச்ல எல்லாருமே அடி வாங்கிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு ஜேமி ஓவர்டன் கொஞ்சம் அவரோட ஸ்கில்லை காமிச்சாருன்னு சொல்லலாம். மற்றபடி பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க, கன்சிஸ்டன்சியே இல்லை. ஜாஸ் பட்லர் ஒரு பெரிய இன்னிங்ஸ் எதுவுமே விளையாடல, ப்ராமிசிங்கா தான் சில மேட்சஸ்ல விளையாடினாரு. ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஃபில் சால்ட் கடைசி மேட்ச்ல தான் 50, ப்ரூக்கு நடுவில் ஒரு மேட்ச் 50, புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி டக்கெட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல தான் 50. எல்லாருமே ஏதோ ஒரு மேட்ச்ல அப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. தவிர ஆஸ் எ யூனிட்டா வந்து பேட்டிங் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளிக் ஆகலன்னு தான் சொல்ல முடியும் இங்கிலாந்துக்கு. ஸோ ஒரு ஃபர்கட்டபிள் சீரீஸ் தான் அது. அந்த ஒரு மேட்ச் ராஜ்கோட்ல வின் பண்ணாங்களா, அதை வேணா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். தவிர மற்றபடி சென்னை மேட்ச்ல கூட அவங்களுக்கு அந்த ஒரு அவுட் சைட் சான்ஸ் நிறைய இருந்துச்சு வின் பண்றதுக்கு. பட் டெஃபினெட்லி இந்த சீரீஸ் அவங்க மறக்கணும் தான் பார்ப்பாங்க. கோயிங் இன் டு த ODI சீரீஸ் ஐ திங்க் இங்கிலாந்து வில் பி பெட்டர் எக்யூப்டுன்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஜோ ரூட்டும் உள்ள வந்துடுறாரு, அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க போறாரு இந்த டீமுக்கு. பிளஸ் அவரோட ஆஃப் ஸ்பின்னர்ஸும் யூஸ்ஃபுல்லா இருக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல. இந்தியாவோட ஸ்குவாட் பாத்துட்டீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் ஃபார்ம்ல இல்ல. ஸோ அவங்க 2 பேருமே ஃபார்முக்கு வந்தாங்கன்னா இந்தியா ODI சீரீஸும் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் ரோஹித் அண்ட் விராட் அந்த அவுட் ஆஃப் ஃபார்ம் இந்த சீரீஸ்ல கண்டினியூ ஆச்சுன்னா இங்கிலாந்து இந்த சீரீஸை வின் பண்ண சான்சஸ் இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் see என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 5 மேட்ச் T20 சீரீஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது பாக்குறதுக்கு? நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இந்தியா 4-1 வின் பண்ணிட்டாங்க. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா 5 மேட்சா ரிவ்யூ போட்டாச்சு, அதுக்கு முன்னாடி ப்ரிவியூவும் போட்டாச்சு, நிறைய ஷார்ட்ஸும் போட்டாச்சு. ஸோ நான் பர்சனலா நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ ஏன்னா இந்த T20 டீம் எடுத்துக்கிட்டீங்கனாலே இல்ல ஒரு என்ஜாயபிளா இருக்கு. ஏன்னா ODI ஃபார்மேட்டும் சரி, முக்கியமா டெஸ்ட் ஃபார்மேட்ல இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. பட் இந்த T20 பஞ்ச் ஆஃப் பிளேயர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து விளையாடிட்டு வராங்க இந்தியாவுக்கு. ஸோ அதை பார்க்கும்போது நிஜமாவே பயங்கரமா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சூரியகுமார் யாதவ். என்னதான் ஒரு பேட்டிங்ல அவுட் ஆஃப் ஃபார்மா இருந்தாலும் ஆஸ் அ கேப்டனா அந்த டீமை சூப்பரா வந்து என்ன சொல்றது மேனேஜ் பண்றாருன்னு தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அட் சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.